கம்பெனியை கொண்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இனிமேல் நான் அரெஸ்ட் ஆனா இந்த மாதிரி பணம் போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன் கேஸ் ஆஃப் மை அரெஸ்ட் வாட் ஷுட் பி டன்ட்டு வி ஆல்வேஸ் ஹேட் அ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நாங்கள் அரெஸ்ட் ஆனோன்னா மொத்தத்தையும் மூவ் பண்ணியாச்சு. சரிங்களா, நீ அரெஸ்ட் ஆன பிறகு பணம் எல்லாம் மூவ் ஆயிருக்கு, அது திருட்டு தானே? திருட்டு தான் சார். அதுக்கு என்ன பண்ணுறது? அது என் கம்பெனி சார். திருட்டு போச்சுன்னா நான் கம்பெனி கொடுப்பேன், நான் போனால் போதுன்னு நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன சார்? இவருக்கு ஏன் இவ்வளோ சம்பளம்? இதெல்லாம் பாருங்க என்னன்னு. இவருக்கு ஏன் இவ்வளோ சம்பளம், அவருக்கு ஏன் இவ்வளோ சம்பளம், மாலதிக்கு ஏன் இவ்வளோ சம்பளம், மாலதிக்கு ஏன் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? சார் என் கம்பெனி, என் இஷ்டம், எனக்கு பிடிக்கிறவங்களுக்கு நான் என் இஷ்டத்துக்கு சம்பளம் கொடுப்பேன். இப்படி தான் பதில். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு அந்த இது முடிச்சுட்டு முதல் நாள் நைட் இது முடித்த உடனே மறுநாள் என்னை கொண்டு போய் சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் செக்கப்பு கொண்டு போகிறாங்க. இசிஜி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது தெர் வாஸ் அ வேரியேஷன் எப்படி இசிஜி. இதே மாதிரி ஒரு வேரியேஷனில் ஆக்சிடென்ட்டில் தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே கண்டுபிடிக்கும். லாஸ்ட் டைம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வேரியேஷனை பார்த்த உடனே ஒரு டாக்டர், அங்கே டியூட்டியில் இருந்த டாக்டர் கடகடன்ட்டு ஃபார் கார்டியாக் டிபார்ட்மெண்ட் ராயப்பேட்டா அப்படின்ட்டு எழுதி கொடுத்தா நீங்கள் படுங்க ராயப்பேட்டாக்கு போங்கன்னு சொன்னோடனே எனக்கு பயம். நல்லா தானே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இது என்ன சார் இது? கார்டியாலஜிஸ்ட்டை என்னை எதுக்கு அனுப்புறீங்க?